திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னிஸ்தலம். இந்த திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி, கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தொலைக்காட்சியில அவங்க லைவ்ல போட்டு விட்டுட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வீட்டுல வழிபடக்கூடியவங்க எப்படி எல்லாம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை வழிபடலாம்? விளக்கு ஏத்தலாம். இப்போ அதிகமா வசதி இருக்கவங்க வீடு முழுக்க விளக்கு ஏற்றுவாங்க, இல்லாதவங்க வாசல்ல ஒரு 5 விளக்கு வைப்பாங்க. குறைஞ்சது கார்த்திகை தீபத்தை நம்ம எல்லா நாளும் வீட்டுல ஒரு விளக்கு ஏத்துற வழக்கம் ஒருத்தவங்களுக்கு 2 தீபம் ஏத்துற வழக்கம் இருக்கும். ஆனா இந்த திருக்கார்த்திகைக்கு பாத்தீங்கன்னா நம்மளால நெய் வாங்கி தீபம் ஏற்ற முடியுமான்றது தெரியல. ஆனா கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தி தீபங்களை ஏற்றணும். ஏன்னு பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் உகந்த மாசமா இது கருதப்படுது. பெருமாளையும் நம்ம துளசி தளம் கொண்டு நம்ம அவரை அர்ச்சிக்கிறதோ, இந்த துளசி மாலை அவருக்கு சாத்தி, பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் தான் உகந்த மாதம் இல்ல. அதாவது நிறைய தவம் இருந்து கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவார வழிபாடு பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடாம இருக்கக்கூடியவங்க நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல கார்த்திகை தீபம் தான் நினைவுக்கு வரும். குறிப்பா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தான் எல்லாருடைய நினைவுக்கும் வரும். அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் குறித்தும் வீட்டில் வழிபடக்கூடிய அந்த முறைகள் குறித்தும் பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீகவாதி திருநங்கை ஸ்ரீஜம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னிஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடப்படக்கூடியது கார்த்திகை தீபம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இங்க அந்த கார்த்திகை தீபம், அதாவது கார்த்திகை மாசத்துல பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் கிருத்திகை 3 சேர்ந்து வர இந்த நாள்ல அங்க பெருமாளுக்கும் பிரம்மதேவனுக்கும் அக்னி ரூபமா காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டங்கள், அதாவது பொதுவா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போய் 365 திரி, அதாவது நம்ம தினமும் ஒரு இந்துவா பிறந்த நம்ம தினமும் விளக்கேத்தி வழிபாடு பண்ணணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்மளால விளக்கேத்தி வழிபாடு பண்ண முடிய மாட்டோம். அப்படி பண்ண முடியாம இருக்கக்கூடியவங்க, இல்ல நான் பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கை மேம்படணும் அப்படின்றதுக்காக 365 திரி கொண்டு தீபம் போடுறது ரொம்ப விசேஷமானது. இந்த நாட்கள்ல நம்மளோட கடன் சுமைகள், நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு திருவண்ணாமலையில போயிட்டு இந்த தீபம் போடுறது ரொம்ப விசேஷமா கருதப்படுது. அதிலும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்துக்குன்னே பல சிறப்புகள் இருக்குல்ல மேம். இந்த திருக்கார்த்திகை தீபத்துல திருவண்ணாமலையில ஏற்றப்படக்கூடிய அந்த பரணி தீபம், மகா தீபம் எல்லாம் சொல்லப்படுது. இதற்கெல்லாம் என்னென்ன, அதாவது இதனுடைய தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகுறது. அதாவதுன்னா நம்ம எல்லாருமே ஒரு பரம்பொருளுக்குள்ள இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அதாவது ஏகன் அநேகனா, பல ரூபமா பல உயிர்களா இந்த உலகத்துல இருக்காங்க. நம்ம பல உயிர்களா இருக்கக்கூடியவங்க கடைசியில அந்த ஏகமா இருக்கக்கூடிய அந்த இறைவனை தான் நம்ம சென்று அடையணும் அப்படின்ற தத்துவத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த கார்த்திகை தீபம். அதுக்காக தான் நம்ம ஜோதி ஏத்துறோம். அதாவது திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு தீபம் ஏத்துவாங்க. அந்த ஒரு தீபம் 5 தீபமா பரணி தீபமா வைப்பாங்க. அந்த 5 தீபம் அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு மாலையில மகா தீபமா, மலைக்கு மேல ஒரே தீபமா அநேகனா இருக்கக்கூடிய இறைவன் ஒரே ஜோதியா, ஒரே பரம்பொருளா நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய நாள் தான் திருக்கார்த்திகை தீபம். இப்போ திருவண்ணாமலைக்கு போய் இந்த தீபத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனாலும் தொலைக்காட்சியில அவங்க லைவ்ல போட்டு விட்டுட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வீட்டுல வழிபடக்கூடியவங்க எப்படி எல்லாம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை வழிபடலாம்? அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீபத்துல நம்மளோட இல்லத்துல இருந்தபடியே இப்போ நம்மள காணொலி மூலியமா நம்ம அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லைவா நம்ம பார்க்க முடியும். அங்க தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டுல
மாவிளக்கு, அதாவது நம்ம எதனால தீபம் ஏத்துறோமோ இல்லையோ, மாவுனால தீபம் நம்மளோட பூஜை அறையில தீபம் ஏத்தி, நெய் தீபமா அதை ஏத்தி, அதை முதல்ல ஏத்தணும். அதை ஏத்துனதுக்கு அப்புறம் நம்மளோட வீடுகள் எங்கேயும் நம்ம விளக்கேத்தி இறைவனை வழிபாடு பண்ணலாம். ஆனா அங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணணும். இதுலயே வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எத்தனை விளக்கு ஏத்தலாம்? இப்போ அதிகமா வசதி இருக்கவங்க வீடு முழுக்க விளக்கு ஏற்றுவாங்க. இல்லாதவங்க வாசல்ல ஒரு 5 விளக்கு வைப்பாங்க. குறைஞ்சது கார்த்திகை தீபத்தை நம்ம எல்லா நாளும் வீட்டுல வந்து ஒரு விளக்கு ஏத்துற வழக்கம் ஒருத்தவங்களுக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து 2 தீபம் ஏத்துற வழக்கம் இருக்கும். ஆனா இந்த திருக்கார்த்திகைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 21 விளக்காவது குறைஞ்சது ஏத்தணும். 21 விளக்குக்கு மேல நம்ம எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம். ஆனா குறைஞ்சது 21 விளக்குக்கு கட்டாயமா நம்ம ஏத்தணும் வீடுங்கள்ல. இப்போ 21 விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னீங்க. குறிப்பா எதனால அந்த 21 அப்படின்ற நம்பர் மேம்? இந்த 21ன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவுக்கு உரிய அந்த எண் தான் வந்து 21. இப்போ ஒரு மனுஷனோட உயிர், அந்த ஆன்மாவோட எடை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் 21 கிராம் குறையறதா வந்து அறிவியல் பூர்வமாவே நம்மளுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த 21 எண்ணிக்கையில நம்ம தீபம் ஏத்தி நம்ம இறைவனை வழிபாடு பண்ணும்போது நம்மளோட ஆன்மா வந்து இறைவனோட ஐக்கியமாகிறதா ஐதீகம். அதனால இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு 21 தீபங்கள் ஏத்தி கண்டிப்பா நம்ம இறைவனை வழிபாடு பண்ணணும். நிச்சயமா. ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க மேம். அதை தொடர்ந்து இப்போ திருவண்ணாமலையில வந்து கிரிவலம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அதுலயும் பௌர்ணமியில திருவண்ணாமலை கிரிவலம் தொடர்ந்து நடக்கும். குறிப்பா இந்த கார்த்திகை தீப நாள்ல நடக்கிற கிரிவலத்திற்கும் மற்ற பௌர்ணமியில நடக்கக்கூடிய கிரிவலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? பொதுவா வந்து பௌர்ணமி நாள்ல வந்து சந்திரனோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்போ அந்த நாள்ல வந்து சித்தர்கள் எல்லாருமே திருவண்ணாமலையில வந்து சஞ்சாரம் பண்றதா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த நாள்ல நம்ம அந்த மலையை சுத்தி வரும்போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சில நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை விட்டு அகல்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷத்துல கிரிவலம் போறது ஒரு விதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பௌர்ணமியில நம்ம கிரிவலம் போறது ஒரு விதமான பலனை கொடுக்கும். அமாவாசையில போய் நம்ம கிரிவலம் பண்ணும்போது அது ஒரு விதமான பலனை கொடுக்கும். ஆனா நம்ம சீக்கிரமா அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜன நட்சத்திரம் இருக்கும். ஒவ்வொரு மாசமுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம், அது 2 நாள் கடந்து இருக்கும், இல்ல ஒரு நாள்ல மட்டும் அந்த மாதிரி வரும். நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நாள்ல நம்ம போய் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து சிவனை வழிபாடு பண்றது ரொம்பவே சீக்கிரமா நம்மளுக்கு பலனை கொடுக்கும். இப்போ நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அகல் விளக்கு தான் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வழக்கமா ஏத்திட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் டெக்னாலஜி வளர்றதுனால அந்த டிஜிட்டல்ல விளக்குகள் வருதுல்ல, அந்த விளக்கு ஏத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அகல் விளக்கை தாண்டி அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிஓபி விளக்குகள்லாம் அதிகமா ஏத்துறத நம்ம பாக்குறோம். கார்த்திகை தீபம் வர சமயத்துல அந்த போன்ற விற்பனைகளும் களை கட்ட தொடங்குது இல்ல, இந்த விளக்குகளை ஏற்றதும் அகல் விளக்குகளை ஏற்றுவதற்கு சமமான பலனை கொடுக்குமா? இல்ல, கிடையாது. நம்ம என்னைக்குமே நம்மளுடைய ஆன்மீகத்துல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மண் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கு. அந்த மண் விளக்குல தான் நம்ம வந்து தீபம் ஏத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கெமிக்கல் வந்து பயன்படுத்தி நிறைய விளக்கேற்ற தீப எண்ணெய், வாசனை திரவியங்கள் அது போல எல்லாமே கலந்து நிறைய எண்ணெய்கள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துடுச்சு. ஆனா அது போல எண்ணெய்கள்லாம் தவிர்த்துட்டு பஞ்சத்திரி பயன்படுத்தி நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில நம்மளால நெய் வாங்கி தீபம் ஏற்ற முடியுமான்றது தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தி தீபங்கள் ஏத்தணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கார்த்திகை, இந்த மாதத்தோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்மேகம். இந்த மாதத்துலதான் வந்து கார் மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து நம்மளுக்கு மழையை கொடுக்கும். இப்ப ஐப்பசி கார்த்திகை பாத்தீங்கன்னா அடைமழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதத்துல வந்து இந்த மழை வந்து நம்மளுக்கு போதும், இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து இந்த மழையை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இது ஆன்மீகத்தோட கலந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துல வந்து நம்ம அந்த தீபத்தை அன்னைக்கு மட்டும் விளக்கேத்துறதுனால இருக்கிற பலனை விட கார்த்திகை 1ஆம் தேதியில இருந்து அந்த 30 நாளுமே மாலை நேரத்துல வீட்டுக்கு வாசல் படியில 2 தீபம், மண் தீபம் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு ஏத்துறது ரொம்பவே விசேஷம். நம்மளுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களை வந்து அது சேர்த்து கொடுப்போம் நம்மளுக்கு. கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம திருக்கார்த்திகை தீபத்தை தான் பெரிய அளவுல பேசுறோம். அது இல்லாம இந்த மாதத்திற்கு ஏதேனும் சிறப்புகள் இருக்கா மேம்? இப்போ கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா சிவனுக்கு ரொம்பவே உரிய மாசமா கருதப்படுது. அதே மாதிரி முருகரை வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால முருகருக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரமும் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்ப விசேஷமா கருதப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் உகந்த மாசமா இது கருதப்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல வர துவாதசி நாள்லதான் பெருமாள் வந்து துளசியை கல்யாணம் பண்ணதா ஒரு ஐதீகம் வந்து நம்மளுக்கு சொல்லப்படுது. அதனால இந்த மாசத்துல நம்ம சிவனை முருகனை வழிபாடு பண்றதை விட பெருமாளையும் நம்ம துளசி
தளம் கொண்டு நம்ம அவரை அர்ச்சிக்கிறதோ இல்ல துளசி மாலை அவருக்கு இல்ல, சாத்தி பொதுவா வழிபாடு. பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் தான் உகந்த மாதம். இல்ல, நீங்க அதாவது நிறைய தவம் இருந்து துளசி வந்து பெருமாள் கிட்ட வரம் வாங்கி இந்த கார்த்திகை மாசத்துல துவாதசி திதியில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து சங்கல்பம் கொடுத்து இந்த கார்த்திகை மாசத்துல இந்த துளசியை துவாதசி திதியில கல்யாணம் பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால ரொம்பவே பெருமாளுக்கு உகந்ததுன்னு பார்த்தோன்னா துளசி. இந்த கார்த்திகை மாசத்துல துளசியால பெருமாள் அர்ச்சனை பண்ணியும் துளசி மாலை சாத்தியும் அவர் வழிபாடு பண்ணா கேட்ட வரங்களை மகிழ்ந்து கொடுப்பார் இந்த கார்த்திகை மாசத்துல. இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவாரங்கள்ல சிவன் கோவில்ல சங்காபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அப்படின்னா என்ன அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அது குறித்து கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாவே சோமவாரம் அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமானது சிவ வழிபாட்டுக்கு. அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவார வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாம திருமணம் கைகூடாம இருக்கக்கூடியவங்க இந்த சோமவாரத்துல வந்து விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று அங்க நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தை கண்டுகளிச்சு அந்த சிவனுக்கு அபிஷேகமா நடக்கக்கூடிய அந்த சங்கு தீர்த்தத்தை தன்னோட மேல பிரவக்ஷணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூடிய விரைவில் வந்து திருமண தடை இருக்கக்கூடியது நிவர்த்தியாகி வாழ்க்கையில திருமணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளோட இதுல இருக்கு. ரொம்ப விசேஷமா இந்த அதாவது மற்ற நாட்கள்ல வரக்கூடிய சோமவாரத்துக்கும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவாரத்துக்கும் அதிகப்படியான விசேஷங்கள் உண்டு. நம்ம அந்த நாள்ல வழிபாடு பண்ணும்போது அதிகப்படியான பலன்களை நம்மளுக்கு பெற்றுத்தரும். அந்த நாள்ல ஏன் சங்காபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா என்ன மேம்? அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அதாவது ஆன்மீகத்துல வந்து புனிதமா கருதப்படக்கூடியது வந்து சங்கு. அதாவது பண்ணக்கூடிய பூஜைகளே ருத்ரஹோமம், சிவனுக்கு பண்ணக்கூடிய ருத்ரஹோமங்கள்ல ரொம்பவுமே பெருசா இருக்கக்கூடிய ஒரு யாகம் அது. அதனால வந்து இந்த சிவனை வந்து குளிச்சு, அதாவது அக்னி ரூபம் தான் வந்து சிவன். அதாவது ஒரு தெய்வங்கள் வந்து சீக்கிரமா சாந்தி படுத்தி நம்மளுக்கான வரங்களை கொடுக்கறதுக்காக நம்ம அந்த சங்குல வந்து தீர்த்தங்களை நிரப்பி ருத்ரம் படிச்சு அன்னைக்கான யாகங்கள் அதெல்லாம் பண்ணி சிவனுக்கு வந்து அந்த சங்குனால அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ வந்து சிவன் வந்து உக்ரமா, அதாவது அக்னி ரூபமா இருக்கக்கூடிய சிவன் வந்து சாந்தி அடைஞ்சு நம்ம கேட்கக்கூடிய வரங்களை வாரி வழங்குறதா ஐதீகம் அந்த நாள்ல. அதுக்காக தான் இந்த சங்காபிஷேகம் பண்ணப்படுது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் குறித்தும் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் குறித்தும் பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.